மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்க ஆறு பாருங்க. இந்த இடத்துல தான் மீன் பிடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பால் செட் தூண்டில் மற்றும் இது ஆற்றுக்கண்ட விரால் மீன் பிடிக்கிறதுக்கான தூண்டில் எடுத்து வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் மாவு. இப்போ மாவு பிணையிறோம் பாருங்கள். ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மாவு வெளியே சொல்லணும்னு எனக்கு கொஞ்சம் தோணலை. இன்னொரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி என்னென்ன மாவு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிற மக்களே. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சாதான் மக்களுக்கு கரெக்டாக ஒரு பதம் மாவு. நம்ம பாட்டுக்கு தண்ணி அள்ளி ஊற்றி கொலன்னு போட்டு பிணைஞ்சோம்னா ஒன்றுத்துக்கு ஆகாது. இப்படி உதிரியாக வரணும். இருங்க பிணைஞ்சு வேணால் காமிக்கிற மாதிரிங்க பாருங்க. இதுதான் நம்மளோட மாவு. கிட்டத்தட்ட பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. நல்லா ஒரு கலக்கி நல்லா ஒரு பிணைஞ்சிட்டோம்னா போதும். பார்த்தீங்கன்னா நம்ம பிணைஞ்சாச்சு. இதுதான் நம்ம மாவு. பார்த்தீங்கன்னா இப்படி பிணைஞ்சா இப்படி கட்டியாக வரணும். மறுபடியும் உடச்சா இப்படி உதிரியாக போகணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் தான் டைமிங்கு. பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே கரையிறதுக்கு மாவு கரையிறதுக்கு அப்போ தான் மீன் விழுவும், இல்லைன்னா உழுவாது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பதத்துக்கு பிணைஞ்சிங்க. இந்த பதத்துக்கு பிணைஞ்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இப்படி லைட்டாக இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி கட்டியாக பிடிக்கணும். மறுபடியும் உடச்சா அப்படி உடையணும். பத்துலினா கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்படி ஒரு இது பிணைஞ்சுங்க. சரி, நான் பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பால் செட்டில் போட்டாச்சு. நம்ம செட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், பார்க்காதீங்க யாரும் படுத்துருக்கீங்க. நம்மளுக்கு வந்து 2 பாப்பை போட்டிருக்கோம். இந்த கலரு அடுத்து ஒரு வெறுமுள் சாதா முள் மட்டும் வச்சுருக்கோம். மாவு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வீசுறோம். வாங்க வீசலாம். ரெடி. பார்த்தீங்கன்னா நம்ம வீச போகிறோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் வீசுறேன்னு. மேலே கொஞ்சம் பார்த்துட்டு வீசணும். வீசியாச்சு மக்களே. பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம காத்திருக்கிற இன்னொரு செட் இருக்குது. அது வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரேன். வீடு பக்கம் தான். நான் போய் எடுத்து வந்துடுறேன் இன்னொரு செட்டு. இது இப்போதைக்கு வச்சிடறோம். அப்படி டைட் பண்ணி அவ்வளோதான் வச்சுட்டா போதும். இருங்க, நான் கம்பி வந்துருக்கு மக்களே. பார்த்தீங்கன்னா இது அடுத்த செட்டு, நம்மளுக்கு சின்ன செட்டு. வாங்க இது போட்டுடலாம். எங்கடா போகிறேன்னு பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா லாங்கில் வீசியாச்சு. இப்போதைக்கு என்னன்னா நம்ம இது இங்கே போட்டால் மட்டும் போதும். இந்த இடத்துல போடுவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் இழுக்குது. பார்த்துட்டோம் நம்ம. நல்லா சைஸான மீன் பாருங்கள். என்ன மீன் தெரில, வாங்க இழுத்து பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்கன்னா முள்ளில் எதுலேயே மாட்டி வருது. மீனா இல்லை முள்ளான்னு தெரில. வாங்க பார்ப்போம். மீன் இருக்கு. முள்ளில் கொண்டே மீன் மாட்டி விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா மீன் தெரியுது. நமக்கு ஏதோ கட்லா மாதிரி தெரியுது. கட்லா மீன் மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கெளுத்து மீன் மக்களே. நமக்கு செட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு கெளுத்தி கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு கிடச்சி கெளுத்தி பாருங்க. வாங்க ஹூக்கு எடுத்துடலாம். இங்கே பாருங்க எங்கே வந்து மாட்டிருக்குன்னு. இந்த இடத்துல வந்து மாட்டிருக்கு. எடுக்கவே முடியல. எடுத்தாச்சு. பாருங்க ஒரு 3 கிலோ ஒரு. இது என்ன பண்ணுறான்னு தெரில. இதை என்ன பண்ணலான்னு நான் வச்சுருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை என்ன பண்ணலான்னு. ஓகே, அடுத்து நான் அங்கே வேறு இடத்துக்கு போகிறோம். இந்த ஸ்பாட்டு நமக்கு சரியில்லை, கிடைக்கவே மாட்டேங்குது. இதுக்காக எப்பயும் ரொம்ப நேரம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் மாட்டியிருக்கு.
பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் கீழே. அந்த கீழே வந்துட்டு நம்ம போய் போட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, சில பல காரணங்களால் நான் சொன்ன இடத்திற்கு செல்ல இயலவில்லை. எனவே என்னை மன்னித்து விடுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த இடத்தில் மீன் பிடித்து காட்டுகிறேன். இந்த வீடியோவில் செல்ல முடியவில்லை. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்டு ஷேர் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். போயிட்டு வரேன். டாட்டா.